பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரீசெண்டாக ஒரு போய் என்னை மீட் பண்ணார். அந்த போய் எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது, முந்தி காலங்களில் நிறைய நன்மையான காரியங்கள் அவர் செஞ்சு கொண்டிருந்தாராம். தஹஜ்ஜுத் தொழுதாராம், குர்ஆன் ஓதினாராம், நிறைய அமல் இபாத்துகளோடு இருந்தாராம், பள்ளியோட நல்ல கனெக்ஷனில் இருந்தாராம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிஸியாக தொடங்கினாராம். அதுக்கு பிறகு இப்போ அந்த ஆபாசமான விஷயங்கள், போனோகிராஃபி, அந்த வீடியோஸ் பார்க்குறது, அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய இன்பம், மேஸ்ட்ருபேஷன், இந்த மாதிரியான பாவங்களில் கொஞ்சம் அதிகமாக அவர் ஈடுபடுற மாதிரியும், அந்த பாவங்களுக்குள்ள மிச்சம் டீப்பாக அவர் போன மாதிரியும், அதுக்கு நான் அடிக்ட் ஆகியிருக்கிறேன்ற மாதிரியும், அதோடு இப்போ அமளிபாத்துக்கள் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்குரிய நேரம் கிடைக்குது இல்லை, டைமுக்கு தொழுதுபடுது இல்லை, குர்ஆன ஓதியே பல மாதங்கள் ஆகுது, சில நேரங்களில் வருஷங்கள் ஆகுது அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார். அவருக்கு தேவையாக இருந்துச்சு, நான் இதில் இருந்து வெளியே வரணும், இது ஏதோ ஐம் டூயிங் சம்திங் ராங், நான் ஒரு பிழையான வழியில் இருக்கிறேன், ஸோ நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலுமா, ஐடியாஸ் தரையிலுமா, சஜஸ்ட் பண்ணலுமான்னு கேட்டார். அப்போ நான் அவருக்கு சொன்னது உட்காருங்க, ஒர்க் பண்ணுறாராம் அல்லது ஸ்டடி பண்ணுறாரு, தட் இஸ் ஓகே, தட்ஸ் பர்சனல். அவருக்கு நாங்கள் சொன்னது மொபைல் ஃபோன் எடுங்க. மொபைல் ஃபோன் எடுத்தார். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓ அப்படின்றாரு. நான் கேட்டேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேனான்னு கேட்டேன். அதுக்கும் ஓண்டார். இப்போ எனக்கு ஒர்க் ஈஸி, நான் கேட்ட கொஷன்ஸில் அவர் கொடுத்த ஆன்சரில் எனக்கு விளங்குது, என் ஒர்க் ரொம்ப ஈஸி ஆகுது. நான் அவருக்கு சொன்னேன், ஓகே டேட்டா ஆன் பண்ணி நியூஸ் ஃபீடை பாருங்கள் அப்படின்றார். அப்போ அவரும் பார்த்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்துச்சு, ஜிம் வீடியோஸ் வந்துச்சு, காமெடி வீடியோஸ் 1-2 வந்துச்சு. நான் பார்க்கல, அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு போஸ்ட் வந்ததோட என்னைய பார்த்தாரு. அப்போ நான் கேட்டேன் என்னதுன்னு. அவர் சிரித்தார். அப்போ நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, நீங்கள் என்னதுன்னு சொல்ல தேவையில்ல. அப்படி இன்ஸ்டாகிராமில் அந்த நீங்கள் நியூஸ் ஃபீட்லேருந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணுன்னா அடுத்தது அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் சர்ச் பண்ணுற அந்த ஐக்கனோடு வருமே, பூத கண்ணாடி ஐக்கனோடு வரும். அதில் தான் பொதுவாக நாங்கள் வளமையாக எங்களுக்கு விருப்பமான வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் ஒரு செட் ஒன்று அதில் இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு என் முகத்தை பார்த்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எல்லா பாவங்களுக்கும் ஒரு ஒரிஜின் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஆரம்பம், ஒரு தூண்டுதல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த தூண்டுதல் பாயிண்ட் இதாக இருக்கும் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஓ கிட்டத்தட்ட இங்கிட்ட இருந்தால் நான் ஆரம்பிக்குது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமோட நீங்கள் அடிக்கடி டைம் கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி, ஒரு ஹாபிக்காக வேண்டி, ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் அதை போகிறீங்க, பார்க்குறீங்க, தட்ஸ் ஓகே. பட் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா, இன்டர்நெட், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ், அதுகள் என்ன செய்யும், நீங்கள் எதை அடிக்கடி பார்க்குறீங்க, நீங்கள் எந்த கண்டென்ட்டை ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, எந்த கண்டென்ட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கிறீங்க, எதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, எதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த சோஷியல் மீடியா, ஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். அது ஒரு அல்கோரிதம் அப்படின்ட்டு வாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எப்படியாப்பட்டவர், உங்களுக்கு எது விருப்பம், உங்களோட ப்ரிஃபரன்சஸ், உங்களோட விருப்பத்தை அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எப்போ எல்லாம் மறுபடியும் இன்ஸ்டாகிராம் வாரீங்களோ அப்போ அதோட சம்மந்தப்பட்ட, நீங்கள் அடிக்கடி எதை பார்க்குறீங்களோ, எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, எதை லைக் பண்ணுறீங்களோ, நீங்கள் எதோட எங்கேஜ் ஆகுறீங்களோ, அதுதான் உங்களோட விருப்பம்னு நினச்சி அது மாதிரியான கண்டென்ட்ஸை அதிகமாகவே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தரும். நான் நினைக்கிறேன் ராஜா, நீங்கள் அடிக்கடி இல்லை, நீங்கள் என்றைக்காவது ஒருத்தருக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு அடல்ட் கண்டென்ட் உண்டு, மேபி ஒரு கேர்ள் டான்ஸ் பண்ணுறதோ அல்லது ஏதாவது ஒரு மூவியில் இருக்கக்கூடிய அந்த அடல்ட் கண்டென்ட், பார்க்கக்கூடாத பாவமான ஒரு சின்ன குட்டி கண்டென்ட், அது போன் வீடியோஸ் இல்லை, ஆபாசம் இல்லை, பட் ஆபாசம் மாதிரியான ஒரு கண்டென்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை பார்க்குற டைம் டியூரேஷனையும் இன்ஸ்டாகிராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். அப்போ இன்ஸ்டாகிராமுக்கு விளங்கும், ஓகே இவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் என்ன செய்யும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஈடுபடுற அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு பூலாக்கி நீங்கள் எப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் வரீங்களோ அந்த டைம்லலாம் அந்த மாதிரியான வீடியோஸ், அது மாதிரியான கண்டென்ட்டை உங்களுக்கு தரும். நீங்கள் விருப்பமோ விருப்பம் இல்லையோ, நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போனாலே
உங்களோட அந்த ஃபீல்டில் அல்லது உங்களோட அந்த ரீல் செட்டில் வந்து அது மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். இது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்டேன். அப்போ அவரும் எஸ் அப்படின்றாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம்டா, உங்களுக்கு இதிலிருந்து வெளியாகணுன்ற தேவைப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த ப்ரிஃபரன்ஸை உங்களுக்கு ரீசெட் பண்ணலாம், செய்வோமான்னு கேட்டேன். ஓகே, நான் செய்கிறதுக்கு விருப்பம்டாரு. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க, அந்த ப்ரொஃபைலில் மேலே 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணார். அதை ஒரு செட்டிங்ஸ் வந்துச்சு. அதில் ஆக கீழே போங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், கண்டென்ட் ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குதான்னு கேட்டேன். ஓண்டாரு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதோட இன்னொரு செட்டிங்ஸ் வந்துச்சு. அதில் ரீசெட் ப்ரிஃபர்டு கண்டென்ட் இல்லாட்டி ரீசெட் கண்டென்ட் சஜஷன்ஸ்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ண விருப்பமானு கேட்டேன். ஓண்டாரு. அதை கிளிக் பண்ணார். இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், ராஜா, இதை நீங்கள் ரீசெட் பண்ணுறதுனால இவ்வளோ காலம் நீங்கள் எது மாதிரியான கண்டென்ட்ஸ் விருப்பப்பட்டு பார்த்தீங்கன்றதை வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தெரியுமே, அந்த டேட்டா இப்போ அழிஞ்சிடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போக மாட்டாங்க, ஃபாலோவர்ஸ் இல்லாமல் போக மாட்டாங்க, உங்களோட மெசேஜஸ் எதுவும் அழியாது, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கும். பட் நீங்கள் அடிக்கடி பார்க்குற அந்த கண்டென்ட் வந்து அந்த கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் அதை விரும்பி பார்க்குற, உங்களுக்கு எது விருப்பம்னு இன்ஸ்டாகிராமுக்கு தெரியுமோ அந்த விருப்பம் அழிஞ்சிடும். ரீசெட் பண்ணுவோமான்னு கேட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லி ரீசெட் பண்ணார். ரீசெட் பண்ணதுக்கு பிறகு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டாகிராமுக்கு போக சொன்னேன். இப்போ அது மாதிரியான எந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் அவருக்கு வரல. நான் சர்ச் பாருக்கு போய்ட்டு அந்த சர்ச் அந்த ரீல்ஸ் செட் இருக்குது, அதுக்கு போய்ட்டு பார்க்க சொன்னேன். அதுலேயுமே வந்து வளமையாக பார்க்குற வீடியோஸ் இருக்கல. அதில் பொதுவான சில காமெடி வீடியோஸ், மீன் வீடியோ, லைக் நேச்சுரல் வீடியோ மாதிரியான யூனிவர்சல் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரியாக தான் வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சில மார்க்கம் இபாதத்துக்களோட சம்மந்தப்பட்ட, குர்ஆனோட சம்மந்தப்பட்ட, அல்லாவோட சம்மந்தப்பட்ட சில வீடியோஸ் இருக்குமே, நீங்கள் போய்ட்டு சர்ச் பாரில் போய்ட்டு அல்லான்னு டைப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவரும் டைப் பண்ணார். அதோட சில ஹதீஸ்கள், பயான்கள், சில துவாக்கள், குட்டி குட்டி அதோட சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் வந்துச்சு. நான் சொன்னேன், இவ்வளோ கொஞ்சம் பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஒரு 5-6 வீடியோஸ் டைம் எடுத்து அவர் பார்த்தாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பமானதுக்கு லைக் பண்ணலாம். அப்போ லைக் பண்ணார், கமெண்ட் பண்ணார், ஷேர் பண்ணார். அந்த இஸ்லாமிக் வீடியோஸ், ரிலீஜியஸ் வீடியோஸ். நான் கூட ஒரு 3 days கழித்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 3 days கழித்து அவர் கால் பண்ணார். அவர் சொன்னார், இப்போ நான் இன்ஸ்டாகிராமை திறந்தா நான் அந்த கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸை ரீசெட் பண்ணதுக்கு பிறகு அந்த அல்லாஹ், இஸ்லாம், துவாக்கள், ஹதீஸ், குர்ஆன் ஆயத்துக்கள் அதோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் பார்த்தேன். இப்போ என் இன்ஸ்டாகிராமில் வாரது எல்லாமே வந்து அதோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வந்து கொண்டிருக்குது, அதோட சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் தான் வந்து கொண்டிருக்குது. துவாக்கள் நான் பார்த்துப்படுது, குர்ஆன் ஆயத்துக்களை காதால் கேட்டுப்படுது, ஹதீஸ்கள் நான் கேட்டுப்படுது. இப்போ நான் கொஞ்சம் க்ளீன் ஆகிற மாதிரி விளங்குது அப்படின்றாரு. அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்கள் போன் வீடியோஸ் பார்க்குறதுக்குரிய சான்சஸ் கிடைச்சிச்சான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை, ஏன் நான் இன்ஸ்டாகிராமுக்கு போனால் அதில் ஆபாசம் மாதிரியான சில ரீல்ஸ் பார்த்துப்படும். அந்த வீடியோஸை பார்த்ததுக்கு பிறகு போன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நான் தூண்டப்படுறேன். போன் வீடியோஸ் பார்க்கும்போதே எனக்கு அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய இன்பம், மாஸ்டர்பேஷன் செய்கிறதுக்குரிய தூண்டுதல் வருது, நான் அதை செய்கிறேன். இப்படித்தான் என்ற அந்த சைக்கிள் இருந்துச்சு. இந்த சைக்கிள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து சார் நீங்கள் உடைச்சிங்க. நீங்கள் எனக்கு இந்த கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸை க்ளீன் பண்ண சொல்லி தந்தீங்க. இதே மாதிரி நான் டிக்டாக்லையும் செஞ்சேன். என்னென்ன சோஷியல் மீடியாஸ் இருந்துச்சோ அதில் என்ன கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சேன். அதை வந்து நான் மாற்றினேன். கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் அழிச்சதோட யூனிவர்சல் கண்டென்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. நான் உடனே குர்ஆன், துவாக்கள், நல்ல விஷயங்கள், மோட்டிவேஷன் கோட்ஸ், கெரியர் டெவலப்மெண்ட், ஸ்டடீஸோட சம்மந்தப்பட்ட அந்த பேஜஸ்களை நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுகளோட வீடியோஸை லைக் பண்ணேன். இப்போ எனக்கு அதுகள் தான் வந்து கொண்டு இருக்குது. நான் நேற்று கண்டென்ட் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நான் அவரை அன்ஃபாலோ பண்ணினேன் அப்படின்றாரு. நாங்கள் அவருக்கு சொன்னது, ராஜா, இதில் ஏண்ட டேலண்ட்டோ எதுவுமே இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் தான் விருப்பப்பட்டு செஞ்சீங்க. நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் தான் தந்தேன். இப்படி செஞ்சால் பரவாயில்லையா, இப்படி செஞ்சால் ஓகேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் தான் விரும்பி அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரீசெட் பண்ணீங்க. சோஷியல் மீடியா இப்படி தான். நாங்கள் என்னத்தை பேசுகிறோமோ, எதை தேடுறோமோ, எதை நாங்கள் ரைட் பண்ணுறோமோ, எதை ஷேர் பண்ணுறோமோ, எதுக்கு கமெண்ட் பண்ணுறோமோ, எதை லைக் பண்ணுறோமோ, எந்த ஒரு ஃபோட்டோவை ஒரு 5-6 செகண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் பார்க்குறோமோ, யாரோட ஒரு கண்டென்ட்டை வந்து நாங்கள் ஒரு 5-6 செகண்ட், ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் இருந்து பார்க்குறோமோ, எந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறோமோ, இது எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். இதுக்கு அல்கோரிதம் அப்படின்டுவாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிற சோஷியல் மீடியா, நீங்கள் இந்த யூசர் எப்படியாப்பட்டவர்,
இவர் யார், இவர் விஜய் ஃபேனா இல்லாட்டி விஜய் ஹேட்டரா, ரஜினி ஃபேனா ரஜினி ஹேட்டரா, அல்லது இவர் HR ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்கக்கூடியவரா, இவர் இங்கிலீஷ் படிக்க ஆசைப்படுற ஒருத்தரா, அல்லது இவர் மார்க்கம் சம்மந்தப்பட்ட அமளிபாத்துக்கள், குர்ஆன் ஹதீஸ் துவாக்கள் அதுகளோட எங்கேஜ் ஆகக்கூடியவரா, அல்லது பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்கக்கூடியவரா, அல்லது இவர் பெட்டோட சம்மந்தப்பட்டவரா, கார்டனோட சம்மந்தப்பட்டவரா, இவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னது, இதுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். யாரோ ஒரு ஃப்ரெண்ட் எங்கேயோ ஒரு நாள் எப்பயோ ஒரு நாள் ஏதாவது ஒரு அடல்ட் கண்டென்ட், ஒரு கேர்ள் டான்ஸ் பண்ணுறது அல்லது ஒரு கேர்ள்ட அறநிர்வாண ஒரு ஃபோட்டோ அல்லது அதோட சம்மந்தப்பட்ட வீடியோன்ற ஷேர் பண்ணியிருப்பார். அது ஆபாசம் இல்லை, பட் ஆபாசம் மாதிரியான ஒரு கண்டென்ட். அதை ஆர்வத்தோடு நீங்கள் பார்க்கும்போது வாட் வில் ஹேப்பன், அந்த இன்ஸ்டாகிராமோ சோஷியல் மீடியாவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும் இவருக்கு இந்த கண்டென்ட் விருப்பம் அப்படின்னு. அப்போ அதோட சம்மந்தப்பட்ட கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த பேஜஸை அந்த யூசர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாட்டியும் அந்த கண்டென்ட்ஸை உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க அதோட எங்கேஜ் ஆக உங்களுக்கே அறியாமல் நீங்கள் அதுக்குள்ளுக்கு இன்வால்வ் ஆகி உங்களோட இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, டிக்டாக் நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் அசிங்கங்கள் மட்டும்தான் இருக்கும். எங்களில் எத்தனை பேருக்கு எங்களோட இன்ஸ்டாகிராமோட நியூஸ் ஃபீடை இன்னொருத்தருக்கு தைரியமாக காட்டிலும், எங்களோட டிக்டாக்கை இன்னொருத்தருக்கு ஒரு தைரியமாக காட்டிலுமே என்ன அதில் வாரது எல்லாமே பெரும்பாலான அசிங்கம், ஜராவ, பாவமான கண்டென்ட் தான் வாரதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பாவமான கண்டென்ட்ஸை பார்க்கும்போது, அடிக்கடி இதில் ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்கலி பாவமான சிந்தனைகள் வரும். இதை விட அடுத்த பெரிய பாவமான அந்த ப்ரோனோகிராஃபி அல்லது அந்த ஆபாச வீடியோ அதுகளை பார்க்கறதுக்குரிய தூண்டுதல் ஏற்படும். அந்த தூண்டுதலை தொடர்ந்து அடுத்த பாவமாக சுய இன்பம் காண்றது அல்லது அதோட சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரீம் பாவம் அதுகளை செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ எந்த ஒரு பாவத்தை எடுத்தாலும் அந்த பாவத்துக்குரிய ஒரிஜின் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்குது. அதை நாங்கள் இரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்துடைய அடுத்த செயின் பிரேக் ஆகும். அந்த செயின் பிரேக் ஆகுனதோட அதோட எண்ட் டெஸ்டினேஷன் வழி தவறி போகும். அப்போ எங்களுக்கு அந்த பாவத்தை செஞ்சுப்படாது. ஒரிஜின்ஸ் நல்லதாக இருந்தால், நல்ல நண்பர்களோட பழகினா, எங்களோட சோஷியல் மீடியாவில் நல்ல கண்டென்ட் வந்தால், நல்லவங்களோட நாங்கள் பழகும்போது நல்லது பேசுவாங்க, நல்லது ஷேர் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நல்ல விஷயங்களை போடுவாங்க. அப்போ இதுகளை பார்க்கும்போது எங்களுக்கும் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு தான் தோணும். இப்போ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒருத்தர் போடுறாரு லுஹா தொழுகையோட சிறப்பை பற்றி போடுறாரு. அந்த வீடியோ நாங்கள் பார்த்தா என்ன தோணும் எங்களுக்கு, நாங்கள் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருந்தால், எங்களுக்கு ஏதாச்சும் லைஃப்பில் பிரச்சனை அந்த டைமில் இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் போயிட்டு இப்போ லுஹா தொழுவோமான்னு சொல்லி எங்களுக்கு தோணுதல் ஒன்று வரும். அப்போ நல்லதை ஷேர் பண்ணக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும், நல்லதை ஷேர் பண்ணுறவங்களோட நாங்கள் எங்கேஜ் ஆகணும். இப்போ இந்த பாய்க்கு நாங்கள் சொன்னது உங்களோட சோஷியல் மீடியா அந்த யூஸ் அக்கௌண்ட் அதை நீங்கள் டிலீட் பண்ணுற அவசியம் ஒன்று இல்லை, அதில் நீங்கள் இருக்கலாம். பட் அதை நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸை நாங்கள் ரீசெட் பண்ண சொன்னோம். அப்போ அவர் இவ்வளோ காலம் பலமையாக எது மாதிரியான கண்டென்ட்டை பார்க்குறாரு, அவரோட விருப்பம் எதுன்றது இன்ஸ்டாகிராமுக்கு இவ்வளோ நாளாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் அதை ரீசெட் பண்ணதோட அந்த டேட்டா அழிஞ்சிட்டு இப்போ யூனிவர்சல் கண்டென்ட் வருது. இப்போ நாங்கள் அவருக்கு அல்லாஹ், குர்ஆன், துவாக்கள், ஹதீஸ்களோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அவர் பார்க்க போகல, அதே மாதிரியான கண்டென்ட் வருது. இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ எங்களோட சோஷியல் மீடியாவில் இப்போ நல்ல கண்டென்ட்டை பார்த்துக்கொண்டு வரோம். இப்போ ஒரு பாய், எங்களோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஏதாவது ஒரு அடல்ட் கண்டென்ட், ஒரு தவறான வீடியோன்னு ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நாங்கள் என்ன செஞ்சுப்படும், அதை பார்த்துப்படும். அப்போ அந்த ஒரு வீடியோ பார்த்ததோட மறுபடியும் அந்த கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் பழைய லெவலுக்கு வந்துடும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இது மாதிரியான தவறான கண்டென்ட்டை ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் எங்களோட கண்டெக்டில் சோஷியல் மீடியாஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள அன்ஃபாலோ பண்ணலாம், அவங்கள பிளாக் பண்ணலாம், அவங்கள ரீஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாய் சொன்ன இன்னொரு விஷயம் 2 விஷயம் சொன்னார். ஒன்று, நான் பாவங்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டு 2வது, நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்குரிய அந்த இன்ட்ரெஸ்ட் டைம் எனக்கு இல்லாமல் போச்சு. இவர் சொன்னது சரி. ஏன், நாங்கள் பாவங்களில் ஈடுபடும் போது பாவங்களில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு முசீபத்து, பாவத்தோட ஃபீச்சர் என்னதுன்னு சொன்னால் நன்மையான காரியங்கள் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகும். பாவம் நன்மையான காரியங்கள், இபாதத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் இல்லாமல் ஆகும். யார் ஒருத்தர் பாவத்தை செய்வாரோ, பாவத்தை தொடர்ந்து செய்வாரோ, பாவத்துள்ளுக்கு இருப்பாரோ, அவருக்கு தொழுகையிட இன்பம் இருக்காது, அவருக்கு தொலை தோணாது. அவரால் குர்ஆனை உட்கார்ந்து ஒரு இடத்துல ரீட் பண்ணல, வாசிக்கல, ஓதையல, அந்த ராகத் அவருக்கு வராது, அதனுடைய இன்பம் இருக்காது. தஹஜ்ஜுன்றது ஒரு இன்பம். தஹஜ்ஜுல எழும்பி தொழுறதுன்றது ஒரு இன்பம், அது ஒரு டேஸ்ட். அந்த ருசியை அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு விளங்கும்.
ஆனால் பாவம் செய்கிறவங்களுக்கு வந்து தஹஜ்ஜுத் வந்து ஒரு பாரமாக இருக்கும். பாவம் செய்கிறவங்களுக்கு வந்து துவா கேட்குறதே ஒரு எரிச்சல் அரைக்கும், அதில் மேலே நம்பிக்கை இருக்காது. ஸோ பாவங்களோட பெரிய ஒரு இஃபெக்ட் என்னதுண்டா நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்குரிய ஆசார்வம் இல்லாமல் போகும். இவர் இந்த சோஷியல் மீடியாவில் தவறான கண்டென்ட்ஸ் அடிக்கடி பார்த்து படுது, அதுகள் ஃபீட் ஆகுது, அதை தொடர்ந்து இவர் அடுத்தடுத்த பாவங்களை செய்கிறார். இப்படி இது ஒரு பாவத்தோட ஒன்று இணைஞ்சு இருந்ததுனால இவருக்கு என்ன நடந்துச்சு, நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்குரிய ஆசை ஆர்வம் இல்லாமல் போயிட்டு இவர் 100% அந்த நன்மையான காரியங்கள்லேருந்து அவுட் ஆகிட்டார். பாவங்களுடைய இன்னொரு ஃபீச்சர் வந்து ப்ரோக்ரெசிவ், அதாவது முடி கொட்டுற மாதிரி. ஆரம்பத்தில் லேசாக கொட்டி கொண்டு வரும், அது காலப்போக்கில் என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்காவி ஒரு ஒரு ஆணுக்கு தட்டை புழுகிற மாதிரி அது அப்படி டெவலப் ஆகி ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டுரும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் வந்து நாங்கள் தடுக்கணும், ஏர்லி ட்ரீட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு வேடன், ஒரு ஹண்டர் என்ன செஞ்சார், ஒரு பிராணியை வேட்டையாடுறதுக்காக வேண்டி ஒரு கத்தி ஒன்றை, ஒரு ஐஸ்பர்க் பனி அந்த மலை அந்த ஏரியாவில் ஒரு கத்தி ஒன்றை வச்சு அந்த கத்தியில் வந்து கொஞ்சம் பிளட்டு, அவரோட கொஞ்சம் பிளட்டை தடவி அதுக்கு மேலால் பனி ஐஸ் ஸ்க்ரப்ஸ் அதை போட்டு ஒரு ஐஸ் கட்டி மாதிரி செஞ்சு வச்சுக்கிறார். அந்த ஐஸ் கட்டிட மேலேயும் கொஞ்சம் பிளட்டை அவரை போட்டு வச்சுக்கிறார். அந்த வழியாக வந்து ஒரு ஓநாய் அந்த கிறிஸ்டலை பார்க்குது, அந்த பனிக்கட்டியை பார்க்குது, அதில் கொஞ்சம் ரத்தம் சுட்டுப்பட்டிருக்குது, உள்ளுக்கால ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒழுங்காக விளங்குது இல்லை, பட் அங்கிட்டும் அந்த பிளட் மார்க்ஸ் இருக்குது. கொஞ்சம் நக்கி பார்க்குது ஆசைக்கு. அந்த பிளட் டேஸ்ட் பட்டதோட அந்த நரி, அந்த ஓநாய்க்கு அதை இன்னும் சக் பண்ணணும்னு ஆசை கொண்டு வந்து அந்த கிறிஸ்டலை வந்து நக்க ஆரம்பிக்குது. அது நக்கி அந்த பிளட்டை டேஸ்ட் பண்ணும்போது இப்போ அந்த கத்தி, இப்போ அந்த ஐஸ் வந்து கரையுது, நக்க ஐஸ் கரையுது, ஐஸ் கரைஞ்சி அந்த கத்திட கூர்மையான துண்டு வெளியே வருது. இது நக்கும்போது இந்த ஓநாயிட நாக்கு அந்த கத்தியில் வெட்டி பட்டு இதில் நாக்கிலிருந்து பிளட் மறுபடியும் அந்த ஐஸ்குள்ளுக்கு கொட்டுது. இப்போ இந்த ஓநாய்க்கு தண்டை நாக்கு தான் வெட்டி பட்டிருக்கின்றது தெரியாமல், தண்டை பிளட் தான் கொட்டுதுன்னு தெரியாமல் நக்க அந்த கிறிஸ்டல், அந்த கத்தி சுற்றி உள்ள அந்த ஐஸை நக்க பிளட் வர அந்த பிளட்டையும் செய்து இது டேஸ்ட் பண்ணுது. தண்டை பிளட்டை தான் டேஸ்ட் பண்ணி அதில் இன்பத்தை காணுது. ரொம்ப நேரம் ஆக அந்த ஃபுல்லாக அந்த ஐஸ் கட்டியெல்லாம் ஃபுல்லாக கிறிஸ்டல் அப்படி கரைஞ்சி அந்த கத்தி, வெறும் கத்தியை சூப்பி நக்கி அதை கடித்து அதை மேக்சிமம் அதில் இன்பத்தை காணுது. அதுக்கு தெரியாமல் அதில் வாய் கிளிப்பட்டு, தொண்டை கிளிப்பட்டு, அதில் பார்ட்ஸ் எல்லாம் கிளிப்பட்டு, உதடுகள் பிஞ்சி அதில் இருந்து வார ரத்தத்தை மறுபடியும் அது நக்கி அதில் இருக்கிற மசில்ஸ், அதில் இருக்கிற அந்த சத துண்டுகளை திண்டு கொஞ்ச நேரத்தில் அது செத்து போகுது. இங்கே இந்த ஓநாய்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ஸ்டார்ட்டில் வந்து ஒரு மினிமம் இன்பம், ஒரு குட்டி இன்பத்தை கண்டு அட்ராக்ட் ஆகி அதை நக்க ஆரம்பிக்குது. அதை நக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கிறிஸ்டல், அதுக்குள்ளே கேட்குற கத்தி வந்து இதையே ஹர்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் வலி, தான் இழக்கிறேன், தன்னை இழக்கிறேன், தான் லூஸ் ஆகிறேன் அப்படின்றது அதுக்கு விளங்காமல் அதில் வாயிலிருந்து வர அந்த இரத்தத்தையும் அதில் சத துண்டுகளையும் அதே சாப்பிட்டு அதுதான் இன்பம் அப்படின்னு நினச்சி கடைசியில் தன்னையே அது ஃபுல்லாக இழக்குது, செத்து போகுது. பாவங்களும் இதே மாதிரி தான். ஒரு பாவத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு இன்பம் ஒன்று இருக்கும். அந்த இன்பத்தை கண்டு அட்ராக்ட் ஆகி நாங்கள் அதில் கையை வச்சோம்டா, அதில் நாங்கள் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்துடைய இன்பம் வந்து ஃபுல்லாக எங்களே அதுக்குள்ளுக்கு இழுத்து போட்டுரும். அந்த பாவத்தை செய்ய நாங்களே அந்த பாவத்தோடு சேர்ந்து அழிஞ்சு போகிறோம். இதில் ஃபுல்லாக நாங்கள் இழக்கிறது வந்து எங்களே தான், ஆனால் அதில் இருக்கிற இன்பம் வந்து நாங்கள் தான் எங்களே இழக்கிறோம் அப்படின்னு விளங்க வைக்க விடாது. போனோகிராஃபி, சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட், இந்த சுய இன்பம் காண்றது, இந்த மாதிரியான நீங்கள் என்ன பாவத்தை நீங்கள் எடுத்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அட்ராக்ஷனாக சிம்பிளாக இருக்கும். அதுக்குள்ளுக்கு நாங்கள் இறங்கிட்டோம்னு சொன்னால் அந்த பாவத்தை செஞ்சு நாங்கள் எங்களையவே லூஸ் ஆக்குறோம். இப்போ இந்த போய் அடிக்கடி சொன்னது வந்து, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட இப்போ கூட அந்த பாவத்தை செய்கிற மாதிரி சொன்னார். அவர் என்னை மீட் பண்ணும்போது சொன்னார் வந்து, இப்போ டெய்லி நான் பார்த்து படுது, டெய்லி இந்த மாதிரியான பாவங்கள் நான் செஞ்சு படுது, இதுக்கு நான் பூரணமாகவே நான் என்னைய இன்வால்வ் பண்ணிட்டேன், இதுலேருந்து வெளியே வர எனக்கு கஷ்டமாக இருக்குது,
நான் சைக்காலஜிக்கலி வந்து டிஸ்டர்பாக இருக்கிறேன், ஃபிசிக்கலி உடம்பு ரீதியாகவும் நான் டிஸ்டர்பாக இருக்கிறேன். முந்தி நான் ஜிம்முக்கு போனேன், ஸ்போர்ட்ஸ் செஞ்சேன், தொழுதேன், ஓதுனேன், புக் எழுதினேன், புக்ஸ் வாசிப்பேன். இப்போ எதுவுமே என்னால் எழுதில்லை. எல்லாத்துலேருந்தும் நான் ஓரமாகி ஃபுல்லாக இந்த பாவத்தோடு மட்டும்தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ இதுதான் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த இஃபெக்ட். ஸோ எந்த ஒரு பாவத்தை நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் நாங்கள் செய்யும் போதும் அதனுடைய இன்பம் வந்து எங்களையே கொண்டு போய்ட்டு அதுக்குள்ளுக்கு அட்ராக்ட் ஆக்கி விட்டுரும். அதால் இவர் தன்னைத்தானே இழப்பார். ஸோ இது ஒரு பர்சனல் அட்வைஸ் தான் எல்லாருக்கும். நீங்களும் உங்களோட இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த கண்டென்ட் அடிக்கடி வருதுன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த கண்டென்ட் தான் எங்களைய பாவத்தை நோக்கி புஷ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த கண்டென்ட் ப்ரெஃபரன்ஸை டிலீட் பண்ணலாம். டிலீட் பண்ணி நல்ல கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பேஜஸை லைக் பண்ணுங்கள், நல்ல ஃபாலோவர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளுக்கு போனால் உங்களுக்கு அது ஏதோ ஒன்று படித்து தரணும். அது மாதிரியான கண்டென்ட்டோடு எங்கேஜ் ஆகுங்க. அப்போ உங்களோட அந்த ஒரிஜின் பாயிண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும். எப்போ ஒரிஜின் பாயிண்ட் ஃப்ரெஷ் ஆகுதோ அப்போ உங்களோட எண்ட் டெஸ்டினேஷனும் ஃப்ரெஷ் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், பாவத்தில் இருக்கிற பெரிய இஷ்யூ என்னதுன்னு சொன்னால், பாவம் வந்து ப்ரோக்ரஸிங். அதில் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் கையை வச்சிங்கன்னு சொன்னால் அது காலப்போக்கில் டெவலப் ஆகி அது ப்ரோக்ரஸ் ஆகி அதுக்குள்ளுக்க நீங்கள் உங்களைய ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்வால்வ் பண்ணிடுவீங்க. அது உண்டு. ரெண்டாவது, பாவம் வந்து உங்களோட நன்மையான காரியங்கள் இருக்கக்கூடிய ஆசார்வத்தை இல்லாமலாக்கி நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்குரிய அந்த இன்பத்தை இல்லாமலாக்கும். உங்களால் நன்மையான காரியங்கள் செய்ய எழுதில்லை, குர்ஆன் ஓத எழுதில்லை, தஹஜ்ஜுதுக்கு எழும்ப எழுதில்லை, உங்களால் தொழுகையில் ஈடுபாட்டோட தொலை எழுதில்லைன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கணும், எந்த பாவத்தை நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த பாவத்தை நீங்கள் விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு இந்த நன்மையான காரியங்களில் இன்பங்கள் விளங்க ஆரம்பிக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.